இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட் குறித்து சட்டசபையில் பங்கேற்ற பல்வேறு அரசியல் கட்சியினர் அவர்கள் பதிவு செய்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைய நிதிநிலை அறிக்கை அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக எந்த வரி விதிக்கப்படாமல் ஒரு சிறந்த ஒரு நிதிநிலை அறிக்கை இன்று முதலமைச்சர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க மகிழ்ச்சிகரமான ஒரு நிதிநிலை அறிக்கை என்றே சொல்லலாம். இதில் வருந்தத்தக்க ஒன்று என்னவென்று சொன்னால், மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை சிறப்பாக தரவில்லை என்ற கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். காரணம் 20,000 கோடி மத்திய வரி பங்கீட்டிலிருந்தும் மானியத்திலும் சிறப்பாக வரவில்லை என்றதை முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு மாநிலத்தின் தேவைகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் உணர வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கை உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக ஒரு வரவு அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு ஜீரோ பட்ஜெட், பெரிய ஜீரோ பட்ஜெட் என்றுதான் சொல்ல வேண்டும். இது வரி இல்லாமல் அறிவித்தது மூலமாக இவர்கள் தேர்தலுக்கான பட்ஜெட்டாகத்தான் இது கருதலாம். வேறொன்றும் இதில் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இதை வரவேற்க முடியாத பட்ஜெட். பொதுவாக நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, வரவேற்கலாம். அதே நேரத்தில் சில இனங்களுக்கான முறையில் வரிகளை குறைத்திருப்பது என்பதும், அறவே சில இனங்களுக்கு வரியை நீக்கியிருப்பது என்பதும் பாராட்டுதலுக்குரியது. ஆனால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கான திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்படவில்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிதிகளை குறைத்து விட்டார்கள் என்று குற்றம் கூறிய இந்த அரசாங்கம் தற்பொழுது எல்லா நிதிகளும் பறிக்கப்பட்டுள்ளது என்பதை சூசகமாக புள்ளி விவரங்களோடு கூறியிருந்தாலும் கூட ஒரு கண்டன தீர்மானம் ஏன் கொண்டு வரவில்லை? அதே நேரம் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மாநிலங்களுக்கென்று ஒதுக்கக்கூடிய நிதியை 32% 42% உயர்த்தி இருக்கிறது என்ற கபட நாடகம் ஆடுகிறது. உண்மையில் பார்க்க போனால் அது மாநிலத்திற்கு வழங்கிக் கொண்டிருந்த வரி பகிர்வு 49%, அதை 36% தற்பொழுது குறைத்து இருக்கிறது தான் உண்மை நிலை. அதை இந்த நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறது.